எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா ஒரே ஸ்டோரி, ஒரே ஒரு லைன்லயே மூவி முடிச்சிட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டேரக்டர் சார் சொல்லி தான் படத்தை எடுத்துருக்காரு. ஆடியன்ஸ்ல படம் வந்து அஜித் சார் படம் மாதிரி இருக்காது, ஒரு நார்மலான ஒரு படமா தான் இருக்கும். பட் கண்டென்ட்டே இல்ல. படத்துல கண்டென்ட்டே இல்ல. எதனால கண்டென்ட் இல்ல? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து இல்லையா இல்ல எல்லாருமே வந்து அஜித் மூவின்னு பார்க்க ரொம்ப இதுவா வந்திருப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. வைப் நல்லா இருந்துச்சு. பட் வந்து மூவி எதுவுமே ஸ்டோரி லைனே இல்ல. படத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச சீன் அது என்ன இல்ல புரியல. அவங்களோட ரோலே ரொம்ப ரொம்ப மினிமமா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி வேற லெவல்லாம் இல்ல. ஓகே, ஒரு சாங் தான் இருந்துச்சு, அதுக்கு எல்லாருமே வைப் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது. இதான் ஒரு கண்டென்ட்டே இல்லைன்ட்டு ஒரே ஒரு லைன்லயே மூவி ஃபுல்லா அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ. படம் தூக்கி சொருத்தல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாசா இருக்கு, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் வித்த காட்டிச்சு. ஆனா பரவாயில்ல, சூப்பரா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு சொன்னேன் தானே, சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாசா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனா கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பிசி தட்டிச்சு. ப்ரோ சாங்ஸ்லாம் வேற மாதிரி, எடுத்தோடனே தூக்கி சொருடிச்சு தேட்டரு. நீங்க வேற சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. லாஸ்ட்ல ஃபைட் தான் ப்ரோ, வேற லெவல். அதுல எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. தலையோட 2 வருஷம் கழிச்சு ப்ரோ நாங்களே எக்ஸ்பெக்டே பண்ணல. அவருடைய என்ன கொஞ்சம் மேக்கப் மட்டும் தான் இல்ல, மற்றபடி தலைலாம் மாஸ் தான். தலை இன்னும் குட் பேட் இருக்குல்ல, இன்னும் மாசா இருக்கும். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம், மாசா பண்றாரு தலை. ப்ரோ ரொம்ப சூப்பர் ப்ரோ, எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, எதுவுமே குறைய சொல்ல முடியாது ப்ரோ. அதான் செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் ப்ரோ அதுல கொஞ்சம் இதுவே, மிச்சபடி படம் சூப்பர் ப்ரோ. ஒர்த்து தான் ப்ரோ. ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அந்த ட்ரிப்ட் தான் ப்ரோ வேற லெவலு, எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. அதான் ப்ரோ செம்ம சீன் ப்ரோ. தலை முட்டி போட்டு அடி அப்படியே பிரிப்பா இருப்பாரு ப்ரோ. அதெல்லாம் எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரான படம் ப்ரோ. சரியான லவ் சீன் ப்ரோ. கிளைமேக்ஸ் ட்விஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. மாசா ப்ரோ, புரியல. மாசா இருந்துச்சு. அதிர்ச்சி வந்தாலே போதும் ப்ரோ. தலை தரிசனம் ப்ரோ. அதெல்லாம் கடவுளை பார்த்தாச்சு ப்ரோ. 2 வருஷம் கழிச்சு பாக்குறீங்க. அதான் ப்ரோ, கடவுள் தரிசனம் ப்ரோ. மாசா இருந்துச்சு ப்ரோ. தரமான இருந்துச்சு ப்ரோ. 2 வருஷத்துக்கு அப்புறம் மாசா இருந்து ப்ரோ. பத்திச்சு ப்ரோ, தேட்டரு பத்தி ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை படம். ரொம்ப ஒரு தேவையில்லாத ஒரு சீரியலோட அவுட்லைன் இது. ஒரு சீரியலில் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் கூட யாருமே அந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மொக்க ஒரு ஒன்லைனை வச்சு தலையங்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை வச்சு தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துருக்காரு மகள் திரும்பின்னு. இல்லை ஸ்டோரியே வந்து அங்கே தப்பு, ஸ்டோரியே தப்பு. தலைக்கான ஸ்டோரி கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், சீரியலில் ஷார்ட் ஃபிலிமில் இந்த ஸ்டோரி பண்ணால் கூட யாரும் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. பொலசு கதை 1965 1945 சுதந்திர தினத்துக்கு முன்னாடி வீரபாண்டே கட்டபொம்மன் காலத்தில் வந்திருந்தா கூட இது ஒரு தேவையில்லாத கதை. அதுதான் நான் ஒன்று தலையோட ஃபேன், நான் டைகார்ட் ஃபேனு. தலைக்காக படம் பார்க்கலாம் ஒழிஞ்சு, தலையை ரொம்ப நாள் ஸ்க்ரீனில் பார்க்கல, தலைக்காக பார்க்கலாம் ஒழிஞ்சு. அப்புறம் மியூசிக் நல்லா இருந்தது, அனிருத்துடைய மியூசிக் நல்லா இருந்தது. கேமரா ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேமராவில் வந்து குறை சொல்கிறதுக்குல பாவம், கேமராமேனு அதிக எஃபோர்ட் போட்டது கேமராமேன். ஓகேங்களா. அதே மாதிரி மியூசிக்கு அனிருத்தெல்லாம் எங்கெங்கெல்லாம் கேப்பில் கிடா வெட்டணுமோ அங்கெல்லாம் அழகாக மியூசிக் போட்டு சூப்பராக மெருகேற்றிருக்காப்புல. தலை பாவம் உசுரை கொடுத்து நடிச்சிருக்காப்புல. ஆனால் மற்றபடி ஸ்டோரி வந்து இயக்குனர் வந்து எந்த ஒரு வேலையும் பார்க்கல. டேரக்டராக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்காரன் கூப்பிட்டு ஒரு வடபண்ணை தட்டி ஒரு டீ குடிச்சுக்கிற ஒரு சாதாரண ஷார்ட் ஃபிலிம் கூப்பிட்டா கூட, டேரக்டர் கூப்பிட்டா கூட அவன் சூப்பரான ஒரு ஸ்டோரி சொல்லுவான். அப்படி இந்த கதையில் ஒன்றுமே ஒர்க் பண்ணல. எப்படி மகள் திருமணி இப்படி வந்து தலையை வச்சு இப்படி பண்ணி மொக்க பண்ணணும்னு என்னன்னு ஒன்றும் பொருள் எனக்கு. தலையை வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணலாம். அவருடைய இருக்கிற ஒரு மாசுக்கு நடந்த சூப்பர் ஸ்டார் மாதிரி அவரை எப்படி வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிருக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க. தலையை வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதோ அப்படிலாம் யூஸ் பண்ணிட்டாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். அதான் ஒன்றுமே இல்லைங்க. ஆக்டிங் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. படம் முடிஞ்சால் போதும் அப்படின்ற அளவுக்கு நான் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு மேலெலாம் வந்து படம் முடியட்டும், கண்டுபிடிக்க போகிறாங்க, படம் முடிக்க போகிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் பார்த்து 10 நிமிஷம் தெரிஞ்சு போச்சு கதை. நான் தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஓகேங்க, எல்லாம் நான் சொல்கிறேன், எல்லாரும் ஓகே, நடிச்சதெல்லாம் ஓகே, எல்லாம் பண்ணதே பெருசாக வந்து இயக்குனரையோடைய மிகப்பெரிய தவறு இது. டைரக்டர் தான் வந்து இதுக்கு முழு பொறுப்பு. இயக்குனர் தான் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாப்புல.
வந்து தடயம் இந்த மாதிரிலாம் வந்து அருண் விஜய்லாம் வச்சு பண்ணி ஒரு ஸ்டோரி லைனில் அவ்வளோ ஒர்க் பண்ணக்கூடிய அவ்வளோ பெரிய மனுஷன் தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்து தலையை வச்சு இப்படி விளையாண்டாப்புல. பீஸ்டில் வந்து விஜய் பார்க்கும்போது அவ்வளோ பரிதாபமாக இருந்தது. பயபுள்ள பாவம் இவ்வளோ உசுறு கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது தளபதி பார்க்குறது. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அதே சேம் ஃபீலிங். தலையை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. தலை ஏன் தலை இப்படி படத்தை ஒத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி தலையை பார்க்க அவ்வளோ பாவமாக இருக்குது. வச்சு செஞ்சு பாவம் தேவையில்லாத ஒரு படம் தலைக்கு. தலையோட மாஸ் என்ன, அவருடைய இது என்ன, அவர் சும்மா நடந்து வந்தாவே நாங்கள் பார்ப்போம். அவர் பேசாமல் கார் ஓட்டியிருந்தா கூட ஒரு 10 நிமிஷம் நாங்கள் பார்த்துருப்போம். அப்படி ஒரு தேவையில்லாத ஒரு படம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்க சொல்ல, கொஞ்சம் ஃபைட் வர சொல்ல நம்மளுக்கு பார்க்க நல்லா இருக்கு ஒழிஞ்சு, மற்றபடி எக்ஸ்ட்ரானரியாக ஆகா ஓன்றது படத்தில் ஒன்றுமே இல்லை. அஜித் ஃபேனை வந்து ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கண்ணீர் வராத குறை தான், ஒரு தலை ஃபேனாக சொல்கிறேன், கண்ணீர் வராத குறை தான். இப்படிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இருக்க தலை மட்டும் இப்படி கீழே போகிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. வந்து பில்லா மங்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பெரிய படம்லாம் கொடுத்து அவ்வளோ பெரிய வந்து சூப்பர் ஸ்டார் நிகராக ஒரு ஹீரோ வந்து இன்னைக்கு அவ்வளோ ஜீரோ பண்ணிட்டாங்க இந்த படத்தில். படம் வேற லெவல் ப்ரோ. நான் ஈகா தேட்டரில் 9 மணி பார்த்துட்டு திருப்ப 12:50 பார்க்குறேன் ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. இதில் வந்து வாழ்ந்துக்கிறாரு ஏகே, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் நம்மளை அப்படி பார்த்துருக்கவே மாட்டோம். ஏகே ரொம்ப என்ட்ரினா மாசா தானே இருக்கும், இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதுவே கெத்தாக இருக்குது. ஆனால் நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க, ஏன்னு தெரியல. எல்லா படத்துக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது. ஏகே என்ட்ரி ஒன்று, அதுக்கப்புறம் ஒருத்தர் ஷூட் பண்ணுவார், அந்த சீன் செம்மையாக இருக்கும். செம்மையாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்லோ இருக்கு, 2 சீன் தான் இருக்கு. அவன் கீருக்கு கீரை எத்தனை போகிறான், ஒரு கீரு 2 கீரை அந்த மாதிரி எத்தனை போகிறான். புரியல. சாங்ஸ் நான் நல்லா தான் பிஜிஎம் நான் நல்லா தான் போட்டிருக்காரு. வேற லெவல் பண்ணியிருக்காரு இதில். அப்புறம் அர்ஜுன் சார் வேற லெவலாக பண்ணியிருக்காரு.